நிஃப்டியில் நாளைக்கு ஒரு கால் ஷார்ட் கவரிங் ரேலி கிடைக்குமா, இல்லை டவுன் ட்ரெண்ட் தான் போகுமா? டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரர்ஸ். நிஃப்டியோட டே சார்ட் எடுத்து வச்சிருக்கோம். இதில் நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு புல் கேண்டலுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் ஏப்ரல் வந்து பிரிண்ட் ஆன புல் கேண்டலுக்கு எக்ஸாக்டாக அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரைக்கும் வந்து அந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ்ல காமிச்சிருக்காங்க. அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த புல் கேண்டலும். ஸோ இங்கிருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு புல் பேக் மாதிரி போகலாங்க. அந்த புல் பேக் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,600. அப்படி அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இந்த வீக்கோட க்ளோஸ், அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட க்ளோஸ், அது வந்து 22,815. இது வரைக்கும் ஒரு புல் பேக் லெவல்ஸ் போகலாங்க. இந்த 815க்கு மேலே இந்த வீக் க்ளோசிங் வைக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்க முடியுங்க. இது வந்து டே சார்ட்ல இந்த சினாரியோ. ஸோ நாளைக்கு வந்து ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் அந்த புல் பேக் கிடைக்கல, டவுன் ட்ரெண்ட் தான் போகுது அப்படின்னா ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து 21,964 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நிஃப்டியோட 1 hour சார்ட் எடுத்து பார்ப்போங்க. நிஃப்டியோட 1 hour சார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாலிங் சேனல் மாதிரி போயிட்டு இருந்தது. எப்போ ஆல்மோஸ்ட் மார்ச் ஸ்டார்டிங் வீக்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபாலிங் சேனலை ஒவ்வொரு தாட்டி ஹை கட் பண்ணிட்டு போனாங்களோ இல்லை ஹை கிட்ட போனாங்களோ ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பியும் கீழே வராங்க. அப்போ நாளைக்கு April 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ட்ரெண்ட் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் மிட் ஆஃப் த சேனல் இருக்காங்க. இது மேலேயும் போகலாம், இல்லை கீழேயும் வரலாம். அப்படி கீழே வந்ததுன்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரலாம். அப்படி மேலே போகும்போது இந்த 22,600 700 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது தான் நம்ம டெய்லி சார்ட்ல பார்த்த மாதிரி 22,850 அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து 1 hour சார்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 5 minutes பார்த்துடலாங்க. 5 minutes பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ஸ் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ் எந்த ஏரியாவில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 இப்போ இருக்கிற சப்போர்ட் ஜோன் எக்ஸாக்டா 22,300லேருந்து ஒரு 240 அது வரைக்கும் ஒரு சப்போர்ட் ஜோன். அதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,080லேருந்து ஒரு 21,960 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்னும் செகண்ட் சப்போர்ட் ஜோன் இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இது வந்து கீ லெவல் 22,350 அப்படிங்கிறது வந்து ஒரு கீ லெவல். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 22,550 இந்த ஹை வரைக்கும் வருவாங்க. நான் சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறதே 22,550 லெவலில் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க டார்கெட்ஸ் இந்த சப்ளை பிளாக் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கேப் ஒன்று இருக்குது பாருங்க, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா, இல்லை டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது இந்த பிளாக் வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 22,070 அப்படிங்கிற லெவலுக்கு வரக்கு சான்சஸ் இருக்குங்க. இது வந்து 5 minutes என்ன மாதிரி ட்ரெண்ட் வரலாம் அப்படிங்கிறது. ஓப்பன் பண்ணி கீழே போயிட்டு மேலே போகலாம், இல்லை மேலே வந்துட்டு அப்புறம் கீழேயும் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ் கொடுக்குற மாதிரி தான் நிஃப்டி நார்மலாக நடக்குங்க. அதுங்காட்டி உங்களோட லெவல்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிஜெக்ஷன் இல்லை பிரேக் அவுட் அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 22,500 550 இந்த ஏரியாவில் தான் ஓப்பனிங் எக்ஸ்பெக்டட். அதுலேருந்து ஒரு சின்ன புல் பேக் மாதிரி வந்து இந்த இது பண்ணாங்களாங்க, ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஆச்சு. 22,450 அந்த ஏரியாவில் கன்சல்டேஷன் ஆச்சு. அது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம், இல்லை அப்படி டேரெக்டாகவும் மேலே போகலாம். ஸோ 2 சான்சஸ் இருக்குங்க. ஸோ நாளைக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறது அந்த 5 minutes நம்ம 915 கேண்டலோட ஹை லோவில் ஒரு ஃபிபனாச்சி போடுவோம் இல்லைங்க, அந்த ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாங்க. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கேப் டவுன் ரூல்ஸ் தான் ஃபார்ம் ஆச்சு. அது எப்படி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ மார்னிங் வந்து ஓப்பன் ஆனது வந்து கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி போச்சு. அந்த அப் ட்ரெண்ட் எது வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.618 லெவல் வந்து அப் சைடில் அந்த லெவல் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 லெவலில் கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருப்பியும் மேலே போகிற ட்ரை பண்ணுறாங்க. இந்த 0.5ல எகெயின் ரிஜெக்ஷன். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு 915 லோவை கட் பண்ணும்போது ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1.618. அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:1. எக்ஸாக்டாக அந்த 1:1 அவ்வளோ அந்த லெவலுக்கு வந்திருக்குங்க மார்க்கெட்டு. அப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க 15 minutes அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 15 minutes ட்ரையாங்கிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 870 900 பாயிண்ட்ஸ். இப்போ எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு மார்க்கெட் அதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஆல்மோஸ்ட் அந்த 870 900 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிளோட அவுட்கம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனல் நம்ம காமிச்சிருந்தோம்லாங்க, இந்த சேனலை பேஸ் பண்ணி நகரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுங்காட்டி இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துலாங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கேப்பை ஃபில் பண்ணதுங்காட்டி அடுத்தது ஒரு ரிவர்சல் கிடைக்கலாம், ஒரு புல் பேக் கிடைக்கலாம்.
அந்த புல் பேக் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 50,800. நாளைக்கு ஓப்பன் ஆகிறதே 50,500, 600 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எக்ஸாக்டா இந்த கன்சல்டேஷன் ஏரியாவில். சப்போஸ் இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு போய் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு கீழேயும் வரலாம். 50,950 இந்த ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு கீழே வரலாம். சப்போஸ் 50,950 பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆனாங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த கேப் பார்த்தீங்கன்னா 51,600லேருந்து 52,195. இது வந்து 1-2 நாளுக்குள்ள இதை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சஸ். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் பிளான் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.